டாக்டர் சன் மாஸ்டர், உங்களுடைய பார்வை இலங்கையினுடைய இந்த தேர்தல் முடிவு எதை கோடிட்டு காட்டுகிறது? மாற்றம் என்ற கோஷத்தோடு கடந்த ஜனாதிபதி தேர்தலை சந்தித்த இடதுசாரி சித்தாந்த முகங்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய ஜேவிபியினுடைய தலைமையில் இயங்கிய தேசிய மக்கள் சக்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 2 மாதங்களுக்கு முன்னர் அது பெரும்பான்மை இல்லாட்டிக்கும் 2வது வாக்கு சதவீதத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர். அதே மாற்றம் என்ற கோஷத்தோடு தான் உடனடியாகவே அவர் நாடாளுமன்றத்தை கலைத்து ஒரு பெரும்பான்மை அதிகாரம் மிக்க நாடாளுமன்றம் தனக்கு இருக்கிற பட்சத்தில் தான் நினைச்ச அனைத்தையும் சாதிக்க முடியும். அதாவது இலங்கையினுடைய அதிகாரம் அண்டிக்க நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை, அதே போல நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரம் இருக்கேக்க தான் தன்னால் அனைத்து விடயங்களையும் ஒருமித்து எடுக்க முடியும் என்ற அர்த்தத்தில் தான் அவர் உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைத்திருந்தார், உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே அடுத்த வருடம் நாடாளுமன்றம் நடுப்பகுதி மட்டும் நாடாளுமன்றத்துக்கான காலப்பகுதி இருந்தது. இருந்தாலும் ஒரு சுதந்திரமான முடிவுகள் எடுக்கணும் என்றதின் அடிப்படையில் தான் அந்த தேர்தலுக்கு போயிருந்தார். அதே மாற்றம் என்ற கோஷத்தை உண்மையில நாங்கள் மாற்றத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால், அது ஜனாதிபதி தேர்தலையும் சரி, இந்த நடைபெற்று முடிஞ்ச இந்த பாராளுமன்ற தேர்தலையும் சரி, இந்த மாற்றங்கள் என்றதை இலங்கைத்தீவில உண்மையில எப்படி சாத்வீரதியான போராட்டங்கள் அல்ல ஆயுத போராட்டங்களால தமிழ் மக்கள் புரட்சிகளை நிகழ்த்தினார்களோ உரிமைக்காக, அதே போல தேர்தலில் ஆட்சி மாற்றங்கள் இலங்கைத்தீவில சிங்கள மக்களால் தான் அந்த புரட்சிகளை செய்யக்கூடிய சூழல் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தலும் முடிவும் வந்திருக்குது. இலங்கையினுடைய நாடாளுமன்றம் என்றதே ஒரு இனவாத நாடாளுமன்ற முறைமை தான். இப்ப 1972 இருக்கலாம், 1978 அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம், எல்லாட்டி நாடாளுமன்றத்தை பார்க்கிறோம். 74% மக்களை கொண்ட சிங்கள மக்களை கொண்ட இந்த நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக பெரும்பான்மை என்றது சிங்கள அதிகார வர்க்கத்தால் தான் இருக்க போகுது. இங்க தமிழ் மக்களுக்கான எந்த தீர்மானங்களும் சட்டங்களும் கடந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்ட வரலாறே இல்லை. எங்களுக்கு எதிராக, அதாவது இந்த நாடாளுமன்றத்தில் தான் எங்களுக்கு எதிரான அனைத்து சட்டங்களையும் தீர்மானங்களையும் கடந்த காலத்துல பார்க்கிறோம். ஆனால் கடந்த தேர்தல் வரைக்கும் 2019 தேர்தல் வரைக்குமே நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தமிழர் கட்சிகள் தான், தமிழ் அமைப்புகள் தான் வெற்றியை பெறுவார்கள். அது அரசு ஆதரவோ எதிர்ப்பு நிலைப்பாட்டில். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்களில் மன்னார், வவுனியா உள்ளிட்ட வன்னி மாவட்டத்தை உட்பட்ட பகுதிகளாக இருக்கட்டும், நூறலியா உள்ளிட்ட மலையக பகுதிகளாக இருக்கட்டும், பெரும்பான்மையான இடங்களில் தேசிய மக்கள் சக்தி எங்க வெற்றியை பதிவு செய்திருக்கு. குறைந்த எண்ணிக்கையில் ஓரிரு இடங்கள் தான். ஒரு சில ஊடகங்களின் மொழியில சொன்னால் அல்ல தமிழகத்தினுடைய ஒரு சில ஊடகங்களுடைய மொழியிலேயே சொன்னால் அனுரால அப்படி ஒரு அலையும் தமிழற்ற பகுதியில் அடிக்கையில அடிச்சலைய கூர்மையா நீங்க பார்த்தா தெரியும். இப்ப யாழ் மாவட்டத்தில் எங்கட வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தினுடைய யாழ் மாவட்டம் தான் தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையில் அதிகளவான மாவட்டம். 2வது நிலையில மட்டக்களப்பு இருக்குது. கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் 5 நாடாளுமன்ற தெரிவில 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி மூலம் தெரிவு செய்யப்பட்டு எங்களோட தமிழ் தேசியம் கிழக்கில் உறுதி செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் அப்படியே வடக்குக்குள்ளே நாங்கள் வாரம் இந்த அனுரால எங்க அடிச்சது, ஏன் அடிச்சது, அதுக்கு என்ன காரணம் என்றதை நான் தெளிவா இதுல சொல்றேன். ஏனென்றால் இதுல ஊடகங்களும் பொறுப்போட இருக்கணும். ஏனென்றால் எல்லை கடந்த மிகப்படுத்தல்கள் நடக்குது. இப்ப நீங்க ஜாழ்ப்பாணத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் கடந்த காலத்தில் கடந்த தேர்தலில் 7 நாடாளுமன்ற பிரதித்துவம் இருந்தது. அது ஒன்று குறைஞ்சது. மக்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். தமிழ் மக்கள் அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு போயிருக்க அல்ல கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சு சனத்தொகை குறைஞ்சதால சிங்கள பகுதியான கம்பகா மாவட்டத்தில் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சதால யாழ் மாவட்டத்தினுடைய அந்த பிரதித்துவம் ஒன்று குறைஞ்சு அது கம்பகாவுக்கு போயிருந்தது தென்னிலங்கைக்கு. அப்ப யாழ்ப்பாணத்தினுடைய அந்த எண்ணிக்கை என்றது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்றது 6ஆக குறைந்த நிலையில தான் இந்த தேர்தல் சந்திச்சது. அந்த அனுரா அலி என்றது உண்மையில இந்த 3 பிரதித்துவம் வந்தது தான் ஒரு கேள்வியாக எல்லா ஊடகங்களும் அல்ல மக்களும் எழுப்பினோம். என்றால் அதாவது யாழ்ப்பாணத்தில் எப்படி 3 பிரதித்துவம் பெறலாம் என்று சொல்லி நீங்க கடந்த காலத்தில் கடந்த தேர்தலில் பாருங்க. அங்கேயன் ராமநாதன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில நின்றவர் கை சின்னத்தில் அவர் தான் கூடுதலான விருப்பு வாக்குல 45,000 விருப்பு வாக்குல வந்திருந்தவர். இவர் ஒன்றும் தமிழ் தேசியவாதி இல்லை. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிரான நிலப்பாட்டில் சிங்கள பெரும்பான்மை கட்சியினுடைய ஒரு உறுப்பினர். 2வது நான் சொல்லி முடிக்கிறேன். 2வது டக்ளஸ் தேவானந்தா. அது மீனவற்ற பிரச்சனையா இருக்கலாம், தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு நேர் எதிர்மாறான முகாந்திரம் தென்னிலங்கையினுடைய ஒரு முகவராத்தான் அவர் கடந்த காலத்தில் இந்த 40 வருஷ அரசியலையும் அவர் நிற்கிறார். அவர் 2 பிரதித்துவம் இருந்தது. அதே இடத்துல தமிழரசு கட்சிகளையும் உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அவ்வளவு தூரம் இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை போலதான் ஊடுருவி சுமந்திரம் போன்றவர்கள் இருந்தார்கள்.
இங்க யாழ்ப்பாணத்துல சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு தமிழரசு கட்சியில, டக்ளஸ் தேவானந்தா தோற்கடிக்கப்பட்டிருக்காரு, தென்னிலங்கையினுடைய நேரடி முகவராக இருந்த அங்கேன் ராமநாதன் தோற்கடிக்கப்பட்டு, இந்த 3 சக்திகளும் தோற்கடிக்கப்பட்டு துரோகம் வீழ்த்தப்பட்டு ஒரு எதிரி முகமாக இருக்கக்கூடிய சிங்கள கட்சிக்கு எங்கட மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள். அதை நான் சரியென்று சொல்லவரே இல்லை. ஆனா என்ன பொறுத்தவரை தற்காலிகமாக துரோகம் வீழ்த்தப்பட்டு எதிரிகளிட்ட இது போனதை நான் தவறு தான் சொல்றேன். ஏனென்றால் காலங்காலமாக தமிழ் மக்களுடைய வாக்களிப்புன்றது உங்களுக்கு தெரியும். நான் இந்த பகிரங்கமாகவே இதுல சொல்றேன். இப்ப பாருங்க, கடந்த ஒரு அக்டோபர் மாதம் என்று நினைக்கிறேன், அக்டோபர் மாதம் முற்பகுதியில ஜெனிவா தீர்மானம் வருகிறது. இந்த அக்டோபர்ல அனுரா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தீர்மானத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள போறேன் என்று சொல்லி பகிரங்கமாகவே தேசிய மக்கள் சக்தி அனுரா சொல்லிட்டாரு. அப்ப எங்களுக்கான நீதிக்கான கதவை அவர் அடிச்சு சாத்திட்டாரு. 2வது எங்களுக்கான அரசியல் தீர்வு. கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் ஜேவிபியினுடைய, அதாவது தேசிய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பகிரங்கமாக டெல்வின் சில்வா சொன்னாரு, அதாவது தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கல் இல்லை என்று சொல்லி. அப்ப தமிழ் மக்களினுடைய பிரதான இலக்கு 2 தானுங்க. இலங்கைத்தீவில ஊழலற்ற தேசத்தை உருவாக்குறதுக்கு 50,000 மாவீரர்களை நாங்கள் இழந்தாங்க. 3 லட்சம் மக்களை நாங்கள் இழந்தது இதுவரையில ஊழலற்ற தேசத்தை உருவாக்குறதுக்கா? எங்களுடைய 2 இலக்கு தான் தமிழ் மக்களுடைய. ஒன்று எங்களுக்கான அரசியல் தீர்வு, மீண்டும் ஒரு இன அழிப்பு நடக்காத வகையில் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு, அதனிடத்தில் இடம்பெற்ற இன அழிப்புக்கு ஒரு பன்னாட்டு விசாரணை. இந்த 2 கதவும் அனுரா சாத்தின பிறகு அனுராவுக்கு ஆதரவாக இன்றைக்கு 80,000 வாக்கு போட்டிருந்தால் இந்த 80,000 வாக்குகளும் தேசியத்துக்கு எதிராக கடந்த 30-40 வருஷமாக இந்த துரோக வரலாறு இருக்குது. ஏனென்றால் வடக்கு கிழக்கில் நீங்கள் பார்த்தா தெரியும், இன்றைக்கு காவேரி பிரச்சனையில தமிழகம் எடுக்கிற நிலப்பாட்டுடன் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இருப்பினும், ஆனா ஈழத்தமிழர்கள்ல என்ன செய்கிறது? எங்கட வடக்கு கிழக்குல தேசியத்துக்கு சமாந்திரமாக, தமிழ் தேசியத்துக்கு சமாந்திரமாக, தேசியத்துக்கு நிகராக இல்லாட்டியும் குறிப்பிட்ட சில சதவீதம் கடந்த காலத்தில் ஆயுத போராட்டத்திலையும் ஜனநாயக ரீதியான போராட்டத்திலையும் இற்ற வரைக்கும் அந்த எதிரான சக்திகள் இருக்கிறார்கள். அது அரசியல் கட்சிகளிலும் இருக்கலாம். தொடர்ச்சியாக உள்நாட்டு போராக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்து பெரும் தொடர் பாதிப்புகளையும் துன்பங்களையுமே அனுபவித்து வந்த இலங்கை மக்கள் பொதுவாக, இல்ல குறிப்பாக இலங்கை தமிழர்கள் ஒரு மாற்றத்தை வேண்டும். காலிமுகத்திடல்ல 2022 எல்லாருமே கூடுனாங்க. அதுல ஏற்பட்ட அந்த ஒற்றுமை என்பது அனுரகுமார திசாயங்கனுடைய எல்லா கூட்டங்களிலும் இளைஞர்கள் பெருமளவில் இருந்ததை பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழர் பகுதிகளிலும் நிறைய பேர் அவருக்கு ஆதரவு இருந்ததையும் பார்க்க முடியுது. அப்ப ஒரு மாற்றத்தை சொல்லியிருக்காருல இன்னைக்கு அனுரா இந்த வெற்றிக்கு பிறகு கூட சொல்லியிருக்காரு, ஒரு புதிய யுகத்தை, மறுமலர்ச்சி யுகத்தை தொடங்குவதற்கு தோள் கொடுத்திருக்கிற அனைவருக்கும் தொலைக்காட்சியினூடாக நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். சரி தோழர், அவருக்குள்ள நாங்கள் மீண்டும் என்ன செய்யறோம்டா, தோழர் தியாகுவேன், தோழர் நல்ல கண்டுவேன் தேர்றேன்னு முடிவெடுத்துட்டோம். சரி, அவர்கிட்ட நான் பகிரங்கமாக கோரிக்கை முன்வைக்கிறேன். அவர் ஒரு சகோதரத்துவமான ஆட்சியைத்தானே கொடுப்பேன் என்று சொல்றாரு. பொருளாதாரத்தில் தேசிய பங்காளிகளாக எங்களை மாத்தரிக்கிறாரு, துடிக்கிறாரு. புலம்பெயர் தமிழர்களுடைய முதலீடு வேணுமென்று அவர் அப்படியே துடிக்கிறாரு. கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தினுடைய பிரச்சார கூட்டத்தில் பகிரங்கமா சொல்றாரு, புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் வாங்கொண்டு கூவி அழைக்கிறாரு. நானும் போக தேரேன், அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நாட்டை விட்டு இலங்கையை விட்டு வெளியேறின என்ன போன்றவர்கள் எல்லாம் உயிர் அச்சுறுத்தலால நாங்கள் வெளியேறினாங்க. இலங்கை அரசாங்கம் எங்களை கொன்றும் என்ற அச்சுறுத்தலால் தான் லட்சக்கணக்கான மக்கள் உலகம் பூரா நாங்கள் சிதறி போட்டாங்க. நாங்கள் ஒன்றும் பொருளாதார அகதிகள் இல்லை விட்டுட்டு ஓடினருக்கு. இப்ப நாங்கள் என்ன சொல்றோம்டா, இலங்கையில அவர் தேசிய பங்காளிகளாக எல்லோரும் சமன். இதைத்தான், அதாவது அண்டை யாழ்ப்பாணத்தில் வச்சு பிரச்சாரத்தில் பகிரங்கமா சொன்னாரு, தமிழ் மக்களுடைய பொருளாதார பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் அவற்றை பேச்சிருந்தது. இப்பையும் பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் பாக்குறாங்க. எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை 2வது பிரச்சனை, மாகாணங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் வாக்களியுங்கள், 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் வாக்களியுங்கள் என்று சொல்லி நான் வாக்கு கேட்க வல்ல என்பதை அவர் அதிபர் தேர்தலிலே தெளிவுபடுத்திட்டார். அதிகார பகிர்வு என்பதுல ஜேவிபியோட நிலைப்பாடு என்னோட பங்கிட மாட்டேன் சொன்ன பிறகும் உண்மையில ஒரு சூடு சுரணையில் ஒரு ஆனால் ஒரு கூட்டாட்சி கொடுப்பேன் என்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காருல்ல, அதை கடந்த காலங்காலமா பல படிப்பினைகளையும் அனுபவங்களையும் பெற்றதற்கு பிறகு இன்றைக்கு அவர் எடுத்து வைக்கிற வாக்குறுதிகள், ஒரு கூட்டாட்சி, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வரைக்கும் சகோதரத்துவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் 6 தமிழருக்கு ஒரு ராணுவம், அங்கால சிங்கள பகுதியில நீங்கள் பாத்தீங்கன்னா 3000 சிங்களவர்கள் 2000 சிங்களவர்களுக்கு ஒரு ராணுவம் என்ற வீதத்தில் இருக்குது. அப்ப அனுராகுமார சானேக்கா தோழமையோட ஒரு இடதுசாரி முகமாக அவர் நெஞ்சில சேகுவராவ அப்படி இதயத்தில பொறிச்சுத்தான் ஆட்சி செய்ய போறேன் என்றால் அவருக்குள்ள மாற்றத்தை தேடுற தமிழர்கள், இந்த வாக்களித்த தமிழர்கள் அல்ல அவற்றை அலி அடிக்குதென்று சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள்
நீங்கள் வெளிப்படையாக இருக்க ஒரு பகிரங்கமான கோரிக்கை, ஒரு கருத்தூட்டல் கோரிக்கை நீங்க முன்வைங்க. நீங்க வடக்கு கிழக்குல ராணுவத்தை குறைப்பாரா? இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க முன் வச்சிட்டீங்க. லெனினுடைய சித்தாந்தம் என்றதே ஒரு தேசிய இனம் ஒடுக்கப்படும் போது அவர்கள் பிரிந்து செல்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் என்று. சரி, குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கு இடைப்பை அவர் வலியுறுத்த தயாரா? இதே ஜேவிபி தான் இங்க வடக்கு கிழக்க பிரிச்சது. அப்ப அதை இணைக்க தயாரா? இந்த தேசிய இந்த அலி என்றது என்ன பொறுத்தவரை கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், பண்டார நாயக்கா குடும்பத்துக்கு ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கும், அல்ல செனநாயக்கா குடும்பத்துக்கு ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கும், அல்ல ராஜபக்ச குடும்பத்துக்குள்ள ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கும். இலங்கையில காலங்காலமாக மன்னர்கள் மாதிரி சில குடும்பங்களுக்குள்ள ஆட்சி அதிகாரம் இருந்தது. அது ஒரு ஒடுக்கப்பட்ட, அதாவது ஒரு இடதுசாரி கொள்கையோட வளர்ந்து வரதாக சொல்லக்கூடிய ஜேவிபிக்குள்ள இந்த பொருளாதார நெருக்கடி, கடந்த காலத்தில் இடம்பெற்ற போராட்டம் எல்லாமே அதுக்கான வாய்ப்பு சூழலை ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் வடக்கு கிழக்கில் எங்கட மக்கள் மீண்டும் பெரும்பாலான மக்கள் தேசியத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் கிழக்கில் எங்கட 5 பிரதித்துவம் வந்திருக்குது, வடக்கிலே வந்ததை பார்க்க ஒரு 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, தமிழரசு கட்சி உள்ளிட்ட. முழுதாக இந்த அலி என்ற தமிழர் பகுதியை அடிக்கிறது. நீங்க கிளிநொச்சியில பார்த்தா ஒட்டுமொத்தமா பார்க்கிறப்ப எண்ணிக்கை அடிக்கல. ஒரு வரியில சொல்றேன், கிளிநொச்சி என்ற இடத்துல, கிளிநொச்சி மாவட்டத்தில், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் 5000 வாக்குகள் கூட எடுக்கல ஏவிபி. ஆனா அதே இடத்துல 23,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை எங்கட கிளிநொச்சி என்றது உங்களுக்கு தெரியும், தமிழீழ விடுதலை புலி என்ற காலத்துல அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் மையமாக இருந்த அந்த மண்ணில கூட ஏன் மட்டக்களப்பாக இருக்கலாம், அதங்கட தேசியம் என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற தேசியத்தோட தமிழ் தேசியத்தோட நிற்கக்கூடிய உண்மையானவர்களுக்கு, அது ஸ்ரீதரனா இருக்கலாம், ரவிகரனா இருக்கலாம், அல்ல கஜேந்திரமார், எல்லாருக்குமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனா இதுல வீழ்த்தப்பட்டதாருண்டா துரோகம் வீழ்த்தப்பட்டிருக்கு. அந்த வாக்குகள் அப்படியே அனுராவுக்கு போயிருக்காங்க. பேசலாம்.